வீடியோ take money. Food court, rooms and deluxe suites. Howrah Railway Station, new complex. Eastern Railway, Howrah. And U-turn. அப்போல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எக்மோருக்கு ஸ்டேஷனுக்குள்ளே போகும் கார்லாம் டாக்ஸி, அதே போல் அவராலையும் அந்த ஃபெசிலிட்டி உண்டு. இப்போ நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளே போட போகிறோம் கார் எடுத்து. நம்மளோட பிளாட்ஃபார்ம் 22 தெரியுதா? 22 இப்படி உள்ள போயிட்டோம். रांची एक बंडी उटाकला या कम्मा का 1 o'clock निघताम ना. 1 o'clock निघून जातं का या त्याच्यानंतर वंदे भारत का. देखिए ये से पार कर लिया वो, इसे से पार करना है ना. स्ट्रेट से थोड़ा आगे जाइए. भारत सरकार क्या है आज इतना पार्किंग नहीं है. पार्किंग भी नहीं है. वो उधर वो गाड़ी के पास डालेंगे है. कुठं है ठिकाणा? पुढे जाना ठिकाणा नहीं. अरे बाबा क्या हो गया? वो वैन के पीछे है जगह. वो उधर डाल दीजिए हमारा. हाँ इधर डाल दीजिए. वो एंट्रेंस है वहाँ है. अरे वो वहाँ काला गाड़ी के पास देखिए. हाँ उसको चले जाइए. इधर से हम जाएंगे. वो भी निकाल रहा है इसमें. ये क्यों स्ट्रेट खड़ा किया? उधर स्ट्रेट पुणे हावड़ा. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமாம், எப்பவும் போல் நம்ம ஹவுராலேருந்து கிளம்ப போகிறோம். ஒரு புது ஜேர்னி. ஹவுரா என்ட்ரிலாம் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ இன்ட்ரோ நம்ம பார்க்கிங் ஏரியாக்குள்ளே வந்தோம் இல்லையா, அங்கேருந்து நான் பேசுகிறேன். நம்மளோட பிளாட்ஃபார்ம் 23ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 23ன்றது இந்த ட்ரெயின் நிற்குது இல்லையா, இது ஹவுரா பூனே எக்ஸ்பிரஸ்ஸு, அவாத் எக்ஸ்பிரஸ் அப்படின்வாங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது 23, அதான் லாஸ்ட் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது போயிட்டு க்ளீனிங் பண்ணிட்டு வருமா என்னன்னு தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் 1.5 hour டைம் இருக்குது. நமக்கு இன்னும் 2:35 தான் ஃப்ளைட்டு. 2:35 தான் ட்ரெயின் நமக்கு. ஸோ பொறுமையாக போகலாம். அதாவது எங்கே போகணுன்னா, அப்படியே நடந்து போயிட்டு அந்த ஷெட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷெட்டுக்குள்ளே
ஷெட்டுக்குள்ளே ரைட்டில் போனோம்னா அடுத்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். நம்ம இப்போ பார்க்கிங்கில் இருக்கோம். ட்ரெயின் வந்து 2:35 இல்லையா, மொத்தமாக ஒரு 1:45 கிளம்பி போகலாம். இதில் பாருங்கள் பார்க்கிங், இதுதான் பார்க்கிங் வந்து 300 ரூபா. முன்னெல்லாம் 200 ரூபா இருந்தது. இப்போது ஒரு ஜூன்லேருந்து 300 ரூபா ஆக்கிட்டாங்க. வித் அதாவது கார் வித் டிரைவர் 300 ருபீஸ். இது அப்படியே என்ட்ரி பாயிண்ட்டு. இது அப்படியே வந்துட்டு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே நேராக போய்ட்டு அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் ஏறி ஒரு பிரிட்ஜு மாதிரி ஏறி அப்படியே ரைட்டில் போனோம்னா அவரா பிரிட்ஜு வந்து ஓகே. இதை பார்க்கலாம், ட்ரெயின் ஏற்று நமக்கு இன்றைக்கி சாஃப்ரான் வந்தே பாரத். காலப்பா சொன்னா காஞ்சியில் காத்தால கண்ணது இப்போ வந்தாச்சு. நம்ம இந்த ட்ரெயினில் தான் இப்போ போகிறோம். E1ல் போகிறோம். அப்படியே போனோம்னா வந்து முன்னாடி இன்ஜின் இருக்கும். போகலாம். चालू है तो வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. சில்லுன்னு வர கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. இந்த ஒரு மாதிரி சல்ட்ரி வெதருக்கு இந்த சில் வாட்டர் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. ரயில் நீர் உண்மை, ஆனால் உண்மைதான். ரோஜா கொடுத்து வெல்கம் பண்ணி சொல்லலாம். எனக்கு அதாவது டைம் இப்போது 3:20 ஆகுது. ஸோ ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரீம் பன் ஒன்று, ஒரு கடலை மிட்டாய் பீனட் சிக்கி ஒன்று, அப்புறம் மிக்சர் ட்ரை ஃப்ரூட்ஸ் அன்னாட்ஸ் ஒன்று, கேரமல் பாப்கார்ன் ஒன்று, கச்சோரி ஒன்று, இந்த கச்சோரிக்கு டொமேட்டோ கெச்சப் ஒன்று, ஒரு ஜூஸ் ஒன்று, டிஷ்யூ பேப்பர், அப்புறம் ஒரு டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. டீக்கு இன்னும் ஒன்றும் கொடுக்கல. டீ வரும்போதா அப்புறம் பார்க்கலாம். ஸோ காடமம் டீ, ஏலக்காய் டீ கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். சாய்பத்தி இருக்கும், அப்புறம் வெந்நீர் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க தனியாக. அப்புறம் போடுறோம் சேர்ந்து இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டோம்னா இப்படி ஆகிடும்.
கும்பலும் இங்கே இறங்கிடுச்சு. பாய். மொத்தமாக இறங்கிடுச்சு கும்பலே டாடா நகரில். மேக்ஸிமம் நம்ம இதில் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம டாடா நகர்லேருந்து கிளம்புறோம். இன்னும் ஒரு 4 hours ஜேர்னி இருக்குது. மொத்தமாக ஒரு 10 பேர் இருந்தாச்சு. ஸோ இது வெந்நீர் கொடுத்துருக்காங்க, பவுலும் ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு பெப்பர், ஒரு சால்ட்டு, பட்டர், இது இன்ஸ்டன்ட் டொமேட்டோ சூப்புக்கு உண்டானது கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த சூப்பில் போடுறதுக்கு ரஸ்க்கு ஒன்றே ஒன்று இது மாதிரி இருக்கும், அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு. அது தவிர ஒரு வெட் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 3வது ஸ்டேஷன் வருது இப்போது, சண்டில் ஜங்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கரக்பூரில் பார்த்தோம், அதுக்கு அடுத்தது டாடா நகர். டாடா நகரில் மொத்த பேரே இறங்கிட்டாங்க. மொத்த பேர்னா 90% இறங்கிட்டாங்க. ஸோ E1ல் மொத்தமாக ஒரு 6-7 பேர் தான் இருக்கும். எல்லாம் அந்த C1 to 7 இருந்த கோச்சஸ்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோதான். இப்போ சண்டில் ஜங்ஷன் வரப்போகுது. வண்டி கொஞ்சம் 1/2 hour டிலேயில் போயிட்டுருக்கு. பார்ப்போம், 10 மணிக்கு போய் சேரணும். ஒரு 5 எவ்வளோ மணிக்கு போய் சேருதுன்னு பார்ப்போம். இன்னொரு டைம் 7:45 ஆகுது. அடுத்த ஸ்டேஷன் புருலியா ஸ்டேஷன். ஒரு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் புருலியா. டின்னர் கொடுத்துருக்காங்க. டின்னர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பன்னீர் கிரேவி கொடுத்துருக்காங்க, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் இது தால், உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு கர்ட் பேக்கெட் கொடுத்துட்டாங்க, 2 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு டின்னர் கிட்டு, ஸ்பூனு எல்லாம், ஃபோக்ஸ் எல்லாம், அப்புறம் ஒரு ஊறுகாய் பேக்கெட்டு. இது தவிர சால்ட்டு, பெப்பர் இருக்குது, அப்புறம் ஒரு சானிடைசர் கொடுத்துருக்காங்க. இது தவிர ஒரு வைப்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, அது யூஸ் பண்ணிட்டேன். சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ভারতীয় রেলওয়েতে ভ্রমণের জন্য আপনাকে ধন্যবাদ। भारतीय रेल के साथ यात्रा तरफ होते हैं। स्टेशन इधर को ऑलमोस्ट 1 hour डिले on left side. Thank you for traveling with Indian Railways. टाइम 8:30 అది 7:30 వరకు 8:30 வந்துருக்கு. நிறைய சிக்னல்ஸ் என்னன்னு தெரியல. இப்போ
காட்சிலான்ற பிரான்ச் வந்து இப்போ காட்சிலா ஸ்டேஷன் வந்து சேர்ந்துருக்கோம். 1.5 hour லேட்டாக போகுது. எனக்கே டவுட் இது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸா இல்லை வந்தே பாரத் பேசஞ்சர் ட்ரெயினா?